ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷனுங்கிறது நம்ம எல்லாருமே லைஃப்பில் கேள்விப்பட்டிருக்க ஒரு வார்த்தை. ஸோ ப்ரெசன்டேஷனுங்கிறது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், நார்மலாக நீங்கள் கொடுக்குற உங்கள் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், உங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் நார்மலாக பேசுகிறதாக இருக்கலாம், இல்லைனா பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பேசுகிறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ப்ரெசன்டேஷனுங்கிறது ஜென்ரலாக ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி உங்களோட ஒரு ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, லைக் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் என்னோட ஐடியா, இதுதான் என்னோட தாட், இல்லை இதுதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் என்னோட ப்ராஜெக்ட், இதுதான் என்னோட டிஸ்கவரி, இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம எப்படி எஃபெக்டிவாக இங்கிலீஷில் கொடுக்கலாம், எஃபெக்டிவாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனோட நம்மளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 8 டிப்ஸ் தரேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி சொல்லணும், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி கிவிங் யூ அ பெட்டர் கிளாரிட்டி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து எப்பேற்பட்ட ஆளாகவும் இருக்கலாம், எவ்வளவோ தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், நிறைய புதுசாக வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிற ஆளாக இருக்கலாம், வொக்காபுலரி சூப்பராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சில வார்த்தைகள், உங்களோட ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்காக சில ஹை லெவல் வார்த்தைகள், லைக் கொஞ்சம் கஷ்டமான கடினமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனில் ஆடியன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் பாரா இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்களை பெருசாக நினைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளை பெருசாக நினைக்கிறது முக்கியமாக, நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதை அவங்க புரிஞ்சுக்கிறது முக்கியமாங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ பெருசாக நினைக்க மாட்டாங்க, இது என்னடா நம்மளுக்கு புரியாமல் என்னென்னையோ போட்டு வச்சுருக்கான், எனக்கு தெரிஞ்சதான் என்ன பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ். உங்களுக்கு எவ்வளோ வொக்காபுலரி, எவ்வளோ நாலேஜபிளாக நீங்கள் இருந்தாலுமே உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ சிம்பிள் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே? அண்ட் ஸ்பீக் ஸ்லோலி. கடற்கடை போகாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ கடற்கடன்னு பேசினோம்னா யூஸே கிடையாது. உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சதாக இருக்கலாம், சூப்பராக நீங்கள் வந்துட்டு ஒரு 4 வருஷம் உங்களோட சேம் நீங்கள் அதை திருப்பி பண்ணதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அது என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மைண்டில் அப்படியே விடலாம். ஆனால் உங்களோட பேச்சை கேட்க போகிறவங்க, உங்களோட ப்ரெசன்டேஷனை கவனிக்க போகிறவங்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கணும். ஸோ நீங்கள் பேச போகிற டாபிக் உங்களுக்கு பழகினதாக இருந்தாலும் அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வேகமாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால நம்ம பொறுமையாக பேசுங்க, நிறுத்தி நிதானமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. எடிட் விஷுவல்ஸ். ஸோ விஷுவல்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எடிட் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டியதுக்கான மட்டும் விஷுவல்ஸ் போடுங்க. ரொம்ப பெருசாக வரணும், அது சம்மந்தமில்லாத விஷுவல்ஸோ கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனில் விஷுவல்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க, சம்மந்தமானதை மட்டும் வச்சுக்கோங்க. யூஸ் மோர் வேர்ப்ஸ். வேர்ப்ஸுங்கிறது என்னது? வினைச்சொல். ஸோ நம்ம செய்கிற செயலோட வார்த்தை தான், செயலை வந்து வார்த்தையில் சொல்கிறது தான் வேர்ப். ஸோ நிறைய வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். எந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கனாலும் நிறைய வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். டூ, மேக், கெட், வில், ரிசல்ட், ஹேப்பன், இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்குங்கிற எஃபெக்டிவ் ஃபீலிங் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நிறைய வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஆக்டிவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் வேர்ப்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, வேர்ப்ஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டேட் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் நம்மளுக்கு நடக்கிற செயலை சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன்னா குடிக்கிறது ஒரு ஆக்ஷன். அதுவே ஸ்டேட் அப்படின்னா இருக்கிறது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்ப். ஸோ ஸ்டேட் வேர்ப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்டிவ் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸுமே நல்லா ஆக்டிவாக, லைக் நார்மலான வேர்ப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவ் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஒர்க் வித் அ ட்ரெயினர். இன்கேஸ் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஆடியன்ஸ், ஒரு ஹை கிளாஸில் இருக்குது, ஒரு பயங்கரமான பப்ளிக் ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா
ஒரு ட்ரெயினர் கூட ஒர்க் பண்ணுங்க. உங்க ட்ரெயினரா இருக்கலாம், மென்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க கூட ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ட்ரெயினர்னா பே பண்ணி அவங்க கிட்ட போய் கத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒருத்தர் தெரியும் இல்லையா? ஸோ இவங்க பண்ணாங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ரெசன்டேஷனுங்கிறப்ப ஏற்கனவே யாராவது ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட எக்ஸாம்பிள்ஸ், அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், அவங்களோட ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் கூட கேட்டு ஃபாலோ பண்ணலாம். யூஸ் டிரான்சிஷன் வேர்ட்ஸ். டிரான்சிஷன் வேர்ட்ஸுங்கிறது என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸ்க்கு நீங்கள் போகும்பொழுது டக்குன்னு இதை அப்ரப்டா இதை கட் பண்ணிட்டு டபக்குன்னு அதுக்கு போகாம, ஸோ அதனால, பிகாஸ், ஹென்ஸ், இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் டிரான்சிஷன் ஆகுற வேர்ட்ஸை நீங்க கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு சென்டென்ஸ் சம்மந்தம் இல்லாம போகாம ரெண்டுக்கும் சேர்ந்த ஒத்து போகிற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ் எழுதுங்க. நம்பர்ஸ் எழுதணுங்கிறப்ப டேட்டா, எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுதும் டேட்டா கொடுங்க. ஸோ இவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 பண்ண சர்வே ப்ரோக்ராம் இது இருக்கு, 2017 பண்ண இந்த டேட்டா அனாலிசிஸ்லேருந்து இது கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்பர்ஸ், டேட்டா, நம்பர்ஸ் ஸ்பீக். ஸோ டேட்டா கொடுத்து பழகுங்க. அதுதான் உங்களோட ப்ரெசன்டேஷனை இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுற டேட்டா வந்து உண்மையானதாக இருக்கா, ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ எதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சுருக்கங்கள், அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். உங்களோட ஃபீல்டில் நீங்கள் ஒரு அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சதா இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அது தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. அப்ரிவேஷன் காமனாக யூஸ் பண்ணுறது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்ரிவேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ. அப்ரிவேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலுமே அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஜார்கான் யூஸ் பண்ணாதீங்க. ஜார்கான்ங்கிறது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், பேர் தெரியாமல் இருக்கலாம். ஜார்கான்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். ஸோ இப்போ மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் சிலது இருக்கும், பேங்கிங் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் சிலது இருக்கும். ஸோ அந்தந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன், அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தைகள் புரியும். நார்மல் காமன் ஆடியன்ஸ்க்கு அது புரியாது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளே வந்து இப்போ கஸ்டமரை வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட லாங்குவேஜ் நம்ம பேசுவோம். லாங்குவேஜ்னா நம்மளோட மொழி வேற மொழி கிடையாது. சில வார்த்தைகள் நம்மளுக்கு மட்டுமே புரிஞ்ச வார்த்தைகள். இப்போ நான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் என்பிஏ அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து பேங்கிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும், காமன் ஆடியன்ஸ்க்கு அது தெரியாது. ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி காமன் ஆடியன்ஸ்க்கு நான் வந்து எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணாமல் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். அதனால ஜார்கான் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் ஸ்லாங் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லாங் வந்து ஒரு இடத்திலும் வேறுபடும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாங் வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் ரீஜன் ஸ்லாங் மாறும். ஸோ அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணாதீங்க. இட் வில் நாட் கிவ் யூ அ கிளியர் இம்பேக்ட். கிரட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கிரட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம யோசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கிரட்ச் வேர்ட்ஸ். பேசிக்கலி, ஆக்சுவலி, ஐ ஹோப். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு கிரட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகும்பொழுது பயப்படாதீங்க. ஓவர் கம் ஃபியர். பயம் தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகும்போது மைண்டில் என்ன நினச்சிக்கலாம்னா, இதை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு எதிரில் உட்காந்துருக்க யாருக்குமே எதுவுமே தெரியாது, இதை பற்றி நான் சொல்ல போகிறது தான் அவங்களுக்கு, அப்படி மைண்டில் நினச்சிக்கோங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈவன் உங்களோட பயங்கர சூப்பர் சீனியர்ஸு, உங்களோட லெக்சரர்ஸு, உங்களோட ப்ரெசன்டேஷனை பார்த்து மார்க் போட போகிற ஜட்ஜஸ் யாரை உட்காந்துருந்தாலுமே யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு தான் இதை முழுசாக தெரியும், நான் சொல்ல போகிறது தான் அவங்க நம்ப போகிறாங்க, அதை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க, நான் சொல்கிறத வச்சு தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மைண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பயம் என்பது போயிடும். இது வந்து என் பர்சனல் டிப். நான் ஜென்ரலாக ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா அப்படி தான் நினைப்பேன். ஸோ ஓவர் கம் ஃபியர். யூஸ் பாடி லாங்குவேஜ். சும்மா இப்படியே இல்லாமல் கண்ணை பார்த்து பேசுங்க. எல்லாரையும் பாருங்கள். ஒரே ஒரு ஆடியன்ஸை மட்டும் ஒரு சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா சைடும் பார்த்து பேசுங்க. ஸ்மைல் பண்ணுங்கள். எல்லாரோட கண்களை பாருங்கள். குமிஞ்சிட்டு பேசாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நின்று போஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இப்படி ஒரே இடத்துல நிற்காம கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி இப்படி ஓட காமிக்கலாம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த கை இப்படி ஆட்டி ஆட்டி பேசலாம், இப்படி நிற்காம அந்த மாதிரி பாடி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுங்கள்.
ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். கரெக்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பாடி, ஒரு கன்க்ளூஷன் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கணும். சும்மா அங்கே ஏதோ பேசி இங்கே ஏதோ பேசி எப்படியோ முடிக்க முடியாமல் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியதை கன்க்ளூஷனில் போட்டு முடிக்க போகிறத போய் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக உங்களோட ப்ரெசன்டேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எனி கொஸ்டின்ஸ் அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரெசன்டேஷன் இன் அண்ட் அவுட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஐயோ கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பயப்படாமல் அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக போங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் செஷன் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும், ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ் இதை நான் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஜட்ஜுகளுக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டும் சரி. பட் இது இட் வில் பி கிவிங் யூ அ பெட்டர் இம்ப்ரெஷன். பட் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சரிங்களா? ஓகே. ஸோ பேசிக்கலாக அப்ரிவேஷன்ஸ், ஜார்கான், ஸ்லாங், கட்ச்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பயப்பட தேவையில்லை. கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும். நம்மளோட ப்ரெசன்டேஷனை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும். டெம்ப்ளேட்ஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். நிறுத்தி நிதானமாக பேசணும். ஆக்டிவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். நிறையா வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். நம்மளோட விஷுவல்ஸ் எடிட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ட்ரெயினர் கூட வேணும்னா ஒர்க் பண்ணலாம். டிரான்சிஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். டேட்டாஸ், நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கான சில டிப்ஸ். சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு இதுல இருந்து நான் எதுவுமே குறிப்பிட்டு தர முடியாது. ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எனக்கு அது கமெண்ட்லாம் சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கான ஹோம்ஒர்க்கோ ஒரு டிஸ்கஷனோ நம்ம தனியாக வச்சுக்கலாம். பட் பேசிக்கலாக இன்னைக்கு லெசன் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனில் ப்ரிப்பேர் பண்ணவும் ப்ரெசென்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் எப்பயே சொல்கிறேன்னா கீப் ப்ராக்டிஸிங். அண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ரிகர்சல் பார்த்துக்கோங்க. மிரர் பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது. உங்களோட மிரர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்க மாதிரி நீங்கள் உங்கள் மிரர் பார்த்து பேசலாம். இல்லை யாராவது இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசலாம். எப்படி வேணால் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரிப்பேர் பண்ணி ரிகர்சல் பார்த்துட்டு போங்க எந்த ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தாலுமே. சரிங்களா? ஓகே. ஸோ நான் எப்பயே சொல்கிறேன்னா கீப் ப்ராக்டிஸிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே. சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பேச தான் இங்கிலீஷ் வரும். சரிங்களா? Okay, thank you.